ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SANTRA TECHSPOT. நீங்கள் இப்போ பைத்தானில் டிவிஷன் பண்ண போகிறீங்க. பைத்தான் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே டிவிஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, கோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அண்ட் மாடுலை கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணால் நம்ம கோஷன் மாடுல வேலையை தனித்தனியாக எடுக்கலாம். ஓகேவா? பைத்தானில் நம்ம வந்து 3 டைப் ஆஃப் டிவிஷன் வந்து பண்ணலாம். இது வந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ A/B, ஏதாவது A டிவைட் பை B போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏயை பியை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணி அந்த பாயிண்ட் வச்ச ஒரு அவுட்புட் உங்களுக்கு வரும். A/B போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் கோஷியன்ட் வேல்யூ மட்டும் வரும். மாடுலர் டிவிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுலர் வேல்யூ மட்டும் வரும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அதனால நான் இதை வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா 33 அப்படிங்கிற அவுட்புட் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஒரே ஆப்ரேஷனில் நம்மளுக்கு வந்து மாடுலோவும் கண்டுபிடிக்கலாம், கோஷியன்ட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு பைத்தானில் ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா divmod. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆஃப் divmod ஆஃப் இங்கே வந்து நம்ம xy அப்படிங்கிற ரெண்டு இன்புட்டோட வேல்யூ கொடுக்கணும். ஸோ இங்கே xy அப்படிங்கிறது நம்மளுக்கு A அண்ட் B. ஸோ இப்போ நான் A அண்ட் பியோட வேல்யூவை கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணி விட்டுறேன். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, இதை ரன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். கடைசி அவுட்புட் 33 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து 10ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கோஷியன் வந்து 33 வரும் அண்ட் ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ரேஷன்லேயே அதோட கோஷியனை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், டிவைடட் அதாவது லைக் ரிமைண்டரையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த divmod அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டப்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் ஜஸ்ட்டு கோஷன் வேல்யூ எஸ் அப்படின்னு சொல்லி அந்த கோஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத போடுறேன். நம்மளுக்கு இங்கே வந்து கோஷன் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து ஒரு வேரியபிள் டிவைட் பண்ணிக்கிறேன். ஆன்ஸ் ஈக்குவல் டு divmod ஆஃப் A, B. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஆன்ஸ் ஆஃப் 0 value is answer 1. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இஷ்யூ ஒன்று வந்துருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து இன்டிஜர் வேல்யூ வரும். ஸோ அதனால் நான் வந்து இங்கே ஜஸ்ட் கன்கார்டினேஷன் போடணும். அதனால் அது வந்து எரர் அடிக்கி. ஸோ அதனால் இது வந்து நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் பாருங்கள். கோஷன் வேல்யூ இஸ் 33, ரிமைண்டர் வேல்யூ இஸ் 1 அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் வந்து சிங்கிள் ஆப்ரேஷன்லேயே கோஷன் வேல்யூவும் எடுத்துக்கலாம், ரிமைண்டர் வேல்யூவும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.